Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜியோகிராஃபி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஃபாஸ்டா क्वेश्चन பார்த்துட்டே போலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन கீழ்க்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது? ராஜஸ்தான். நீர் போக்குவரத்து அங்க தான் அதிகம் இருக்காது இல்லையா? அது வந்து வறண்ட பாலைவனம், அதனால ராஜஸ்தான். செகண்ட் क्वेश्चन இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? தடித்த உதடுகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா புரோட்டோ ஆஸ்ட்ரலைட்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா தடித்த உதடுகள் இருக்கும். பரோட்டோ சாப்பிட்டா வந்துட்டு உதடுகள் வந்து தடித்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பினாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம். தென்கிழக்கு மத்திய ரயில்வே இருக்கு இல்லையா, அதோட தலைமையகம் தான் வந்துட்டு பிலாஸ்பூர். ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன? சிகப்பு. கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்தில் இருந்து அதன் வாய் வரை 25 கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர். புலம்பெயர்ந்தோரின் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஒசூரில் இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஒசூர் டு கன்னியாகுமரி NH44. எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? ராஜஸ்தான் சமவெளியில் தான் சாம்பார் ஏரி அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று எது அப்படின்னா திருச்சி சந்திப்பு, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா மீட், இறைச்சி மற்றும் தக்காளி தான் வந்துட்டு சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது. சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1870. கீழ்கண்ட தொடர்களில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா செகண்ட் இருக்கு நீலகிரி. நீலகிரி தான் வந்துட்டு மக்கள் தொகை அடர்த்தி குறைவான உள்ள மாவட்டம். அதிகமாக உள்ளது இது, மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ளது சென்னை. இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சி உற்பத்திகளுடன் ஒப்பிடுக. தங்க நூலிலை புரட்சி என்பது சணல் உற்பத்தி செய்கிறது. வெள்ளி இலை புரட்சி என்பது பருத்தி உற்பத்தி. சாம்பல் புரட்சி உரங்கள். நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி. 3, 4, 1, 2. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை? அதாவது மேற்கு பாயிற நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நர்மதா. நர்மதா, தபதி, மாகி எல்லாமே என்ன பண்ணும்? அதெல்லாமே மேற்கு பாயிற நதிகள். எது தவறாக பொருந்தியுள்ளது? மகாநதி, டெலன், சந்தூர், கோதாவரி, பூர்ணா, பெண்கங்கா, கிருஷ்ணா, பீமா, கோயினா. அதோட துணையாறுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காவேரி வந்து துங்கபத்ரா, பாலாறு, அது மட்டும்தான் தவறு. தமிழ்நாட்டில் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? நெல். தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. எது அப்படின்னா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் தான் வந்துட்டு மத்திய அரசால் ஏற்படுத்தப்படலை. மீதிருக்க ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், சேலம் ஸ்டீல் பிளான்ட், இது எல்லாமே வந்துட்டு மத்திய அரசோட தொடர்புடையது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட. நேஷனல் வாட்டர்வே பின்வருவனவற்றில் தேசிய நீர்வழி ஆனது எந்த நகரங்களை இணைக்கிறது அப்படின்னா அலகாபாத், ஹால்டியா. வாட்டர்வேஸ் 1 வந்துட்டு பார்த்தோன்னா அலகாபாத் டு ஹால்டியா. இதே வாட்டர்வேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு இங்கே இருக்க செகண்ட் கொடுத்துருக்காங்களே துப்ரு டு சாதியா அப்படின்றது, அது வந்து வாட்டர்வேஸ் 2. வாட்டர்வேஸ் 3 பார்த்தோன்னா கேரளாவில் கொல்லம் டு கோட்டூர்புரம் தான் வாட்டர்வேஸ் 3. 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கலிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மேற்கு வங்காளம். இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி, ஒடிசா. மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு வந்துட்டு ட்ரோபோஸ்பியர். அடியடுக்கு சொல்லுவோம் இல்லையா, அதான் ட்ரோபோஸ்பியர். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் அமைந்துள்ளது. எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ஒசூர், ஊட்டி, நிலக்கோட்டை 3 இடத்துலையுமே வந்துட்டு அமைஞ்சிருக்கும். 1, 2, 3 தான் வந்துட்டு கரெக்டு. இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது சுந்தர்வன காடுகள். மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் எது அப்படின்னா 1901 1921. பெரும் பிரிவினை ஆண்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எப்போ? 1921. பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகா. இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அலகாபாத் தான் வந்துட்டு. கங்கையும் யமுனாவும் கூடுறது தான் வந்து அலகாபாத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடம் தான். இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளது?
ஹிமாச்சல் இமயமலை. ஹிமாச்சல் சிவாலிக் சொல்லுவோம் இல்லையா, அதில் அந்த இமயமலையில் வந்துட்டு ஹிமாச்சல் அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு இந்த லாஹூல் மற்றும் ஸ்பிரிட்டி அப்படின்ற இடம் வந்துட்டு இருக்குது. ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? துங்கபத்ரா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் எந்த துறையை சார்ந்துள்ளனர்? விவசாயத்துறையை சார்ந்தது 54.6% தொழிலாளர்கள் இருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் நில சீர்திருத்தம் நடவடிக்கைகளோடு தொடர்பு உடையவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இடைத்தரகர்களை ஒழித்தல் கரெக்டு. நில குத்தகை சட்டமும் கரெக்டு. அதிக மகசூல் தரும் விதையோட வகைகள் கொடுத்துருக்காங்களே அது மட்டும் தான் தவறு. நில உச்சவரம்பு இது மூணுமே கரெக்டு. 1, 2, 4 கரெக்ட். ஓகேவா? நில சீர்திருத்த நடவடிக்கையோடு தொடர்புடையது வந்து இடைத்தரகர்களை ஒழிக்கிறது. நில குத்தகை சட்டம் 1, நில உச்சவரம்பு 1. ஓகேவா? 1, 2, 4 கரெக்டு. அடுத்த கொஸ்டின், 1954ஆம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் பிரான்ஸ். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது அப்படின்னா அரியலூர். ஓகேவா? மனிதவள மேம்பாட்டில் பின்தங்கியுள்ளது அரியலூர். அதிகமாக இருக்கிறது கன்னியாகுமரி. மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்வதில்லை? பாலின விகிதம் தான் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மற்றபடி உடல்நலம், கல்வி, வருமானம் இது மூணும் வச்சு தான் வந்துட்டு மனிதவள மேம்பாடு குறியீடு வந்து கணக்கு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. கரெக்டு. இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. ரெண்டுமே வந்து கரெக்டு. கூற்று காரணம் கரெக்டு. சரியான விளக்கமும். இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யார்? பிரேட்டர் எஸ்கச். தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி கிருஷ்ணா. பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? ஆரவல்லி மலைத்தொடர் தான் வந்துட்டு பழமையானது. பொறுத்துக. சாம்பார் ஏரி ராஜஸ்தானில் இருக்குது. புலிக்காட் ஏரி ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு இடையில் இருக்குது. சிலிக்கா ஏரி ஒடிசா. வேம்பநாடு ஏரி கேரளா. 3, 4, 1, 2 ஆன்சர். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். மத்திய பிரதேசம் ராஜஸ்தானும். கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். எது தவறாக பொருந்தியுள்ளது? ரயில் மண்டலங்கள் கொடுத்துருக்காங்க. எது வந்து தவறாக பொருந்திருக்கு அப்படின்னா மத்திய ரயில்வே சென்னை தான் வந்துட்டு தவறு. ஏன்னா மத்திய ரயில்வே வந்துட்டு மும்பை, அது மட்டும் தான் தவறு. மற்றபடி கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா, வடக்கு ரயில்வே வந்துட்டு புதுடெல்லி, மேற்கு ரயில்வேவும் மும்பை தான். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1972. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டம் வந்துட்டு நீலகிரி. எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேலாக இருந்துச்சு அப்படின்னா அதை திடீர் பெருமழை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு எது அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரோபோஸ்பியர் தானே இருக்கும். அதுலேருந்து தான் வந்துட்டு இந்த மேகங்கள்லாம் இருக்கும். அதுலேருந்து தான் வந்துட்டு மழையெல்லாம் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர், அடுத்தது ஸ்ட்ரேட்டோஸ்பியர், அதுக்கப்புறம் தான் மீசோஸ்பியர், அதுக்கப்புறம் தான் ஐனோஸ்பியர், அடுத்தது எக்ஸோஸ்பியர். ஓகேவா? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், ஐனோஸ்பியர், அதுக்கப்புறம் தான் எக்ஸோஸ்பியர். நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அறியப்படுவது எது அப்படின்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி வந்துட்டு பீகார். அதிக மக்கள் தொகைன்னு கேட்டால் உத்தரப்பிரதேஷ், அதிக மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்டால் அது வந்து பீகார். நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதம்னா 29%. வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாட்புரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கே பாயு நோக்கும் ஆறு எந்த ஆறு ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா நர்மதா. கடல் மட்டத்தில் இருந்து ஆனைமுடியின் சிகரம் உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2695 மீட்டர். இதுதான் வந்து தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி 2695 மீட்டர்.
இதே வந்து தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா, அது 2637 மீட்டர். உலகின் மிக நீளமான அணை எது? ஹிராக்குட் அணை. நீளமானது ஹிராக்குட். உயரமானது அப்படின்னா தான் வந்துட்டு பக்ரானங்கள் வரும். ஓதக்காடுகள் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அலையாத்தி காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஹாசிப்பூர். இந்த மத்திய ரயில்வே இருக்குல்லையே, அதோட தலைமையிடங்கள் வந்து பார்த்துக்கோங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்தியாவில் தோல் பொருட்களை அதிக அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் வேலூர். தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் 80.9%. இந்தியாவில் 74.04%. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் பாலின விகிதம் வந்து 940. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் வந்து 996. ஒரு மேட்சிட்டு பொழுதுபோக்கு நகரம் வந்துட்டு பனாஜி, நிர்வாக நகரம் புதுடெல்லி, தொழில் நகரம் ஜெம்ஷெட்பூர், சமய நகரம் மதுரை. 1, 2, 3, 4 நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது கரெக்டு. இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி டேஸில் உள்ள முக்கிய புலங்கள் ஆகும். இரும்பு தாது. இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் பஸ்தர் பகுதியில் வந்து இரும்பு தாது தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி நீர்வீழ்ச்சி உருவாக்கும். இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு பங்களாதேஷ். குறைவானது பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான். பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோசி. தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பதநிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள் இவையெல்லாம் எந்த பருவத்தின் முக்கியமான குணங்களாகும்? குளிர்காலம். நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு சிறுத்தை திட்டம் குணோ தேசிய பூங்கா, சஞ்சீவனி திட்டம் ஹிமாச்சல பிரதேசம், சிங்கம் திட்டம் பத்ரா வனவிலங்கு சரணாலயம், கானமயில் திட்டம் பாலைவன தேசிய பூங்கா. 3, 4, 1, 2 ஆன்சர். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை எது? சதுப்பு நில காடுகள். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரி வாயு உற்பத்தி ஆலைகள் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் எது? மண்வெட்டி விவசாயம். சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை சுந்தரி. மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டம் எந்த கனிமத்திற்கு பெயர் பெற்றது? பன்னா வந்துட்டு வைரம். இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை பக்ரானங்கள். பக்ரா டேம் தான் வந்துட்டு உயரமான ஈர்ப்பு விசை. நீளமான அணை தான் வந்துட்டு ஹிராக்குட். இமயமலையில் காக்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் ஹிமாச்சல். பஞ்சம் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை என்பது விவசாய வறட்சி. தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொத்தை இணை. திருச்செங்கோடு என்பது ஆள் துளையிடும் பணிகள், சேலம் மரவள்ளி, ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், கரூர் வாகன புனைபவர். 3, 1, 4, 2 ஆன்சர். 2018 தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம் 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள்லாம்? 15 குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க. ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? கும்மிடிப்பூண்டி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் தர்மபுரி. IMR குழந்தை இறப்பு வீதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகளுக்கு பிறந்ததில் 1 வயதிற்குள் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை தான் வந்துட்டு கணக்கிடப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலால் அளக்கப்படுகிறது. மண் அரிப்பு, நீரோட்டம், காற்று வீசும் வேகம், நகரும் பனிக்கட்டிகள் இவற்றின் அதிவேகத்தால் மண் மேலடுக்கு அகற்றப்படுதல் தான் வந்துட்டு மண் அரிப்பு. வெள்ளம் என்பது நீரினால் பரவும் நோய் தொற்றுறது தான் வந்துட்டு வெள்ளம். சுனாமி என்பது துறைமுக அலை. 2, 3, 4, 1 ஆன்சர். பின்வரும் ஒரு மாநிலம் சோட்டா நாக்பூர் தொழிற்சாலை பகுதியின் கீழ் வராதது எது அப்படின்னா சத்தீஸ்கர். ஜார்க்கண்ட், ஒடிசா, பீகார் மட்டும்தான் சோட்டா நாக்பூர் தொழிற்சாலையின் கீழ் வந்துட்டு வரும். ஜார்க்கண்ட், ஒடிசா, பீகார்.
தமிழ்நாட்டில் காற்று ஆற்றல் வளம் உள்ள இடங்கள் எது? பாலக்காடு இல்லையா? பாலக்காடு கணவாய் கோயம்புத்தூர், செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலி, ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரி. இது மூணுமே வந்துட்டு காற்று ஆற்றலில் வரும் தமிழ்நாட்டில். கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுகள் எவை? ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது என்பது கரெக்டு. பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது என்பது கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? தேயிலை, கரும்பு, எண்ணெய் வித்துக்களில் இந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கு. பசுமை புரட்சி மூலமாக தான் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெறுது. அப்போ ரெண்டுமே கரெக்டு. இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி எதற்கு இடையே அமைந்துள்ளது அப்படின்னா 8°4 நார்த் லேட்டிடியூட்லேருந்து 37°6 நார்த் லேட்டிடியூட் வரைக்கும். யானடி எனும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ட்டு நீர்த்தேக்கம் இந்த சைடு எந்த ஸ்டேட்லன்னு கேட்டிருக்காங்க. ஒபாரா நீர்த்தேக்கம் உத்தரப்பிரதேஷ், தாவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேஷ், ஹிராக்கூட் நீர்த்தேக்கம் ஒரிசா, கடக்க வாசல நீர்த்தேக்கம் மகாராஷ்டிரா. 2, 3, 4, 1 ஆன்சர்.